வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். யூபி பிஜ்னோர் மாவட்டத்துல இருக்கிற கிரத்பூர் பக்கத்துல மொஹல்லா தோல்கியானின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வர்றவர் தான் 35 வயசான பருக். இவரோட மனைவி பேரு அம்ரீன். மேரேஜ் ஆகி பல வருஷத்தை கடந்து வந்த இந்த தம்பதிக்கு மொத்தம் 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியாவும் சந்தோஷமாவும் நகர்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான், அதாவது 2025 ஏப்ரல் 27ஆம் தேதி சாயங்காலம் பருக் வழக்கம் போல தன்னோட 2 வீலரை எடுத்துட்டு வெளியில கிளம்பியிருக்காரு. அப்படி வெளியில போனவரு நைட்டு 10 மணி ஆகியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரவே இல்ல. சோ மனைவியான அம்ரீன் தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி தன்னோட ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல காணாம போனவரோட சொந்த தம்பியான நயீம் தான் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட தான் அண்ணன் வழக்கமா போற மசூதி, பார்க், டீ கடை இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நயீம் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகளை பார்த்து, என்னோட அண்ணனான பருக் நேத்து சாயங்காலத்துல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் பருக்கோட மொபைல் நம்பரை வாங்கி அந்த மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. சோ சைபர் கிரைம் உதவியோட அந்த மொபைல் கடைசியா எந்த இடத்துல வச்சு ஆஃப் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டியிருக்கு. சோ அந்த குறிப்பிட்ட பகுதியை ரீச் பண்ணின போலீஸ் அந்த இடத்தை தரவா செக் பண்ணும்போது அங்க இருந்த முட்புதர் பக்கத்துல காணாம போன பருக்கோட சடலம் ரத்த வெள்ளத்துல கிடைச்சிருக்கு. இப்போ அந்த சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இந்த மரணத்துக்கான காரணம் என்ன, கில்லர் யாரு அப்படிங்கிற விசாரணையை தொடங்கும் போதுதான் யூபி மட்டும் இல்லாம கேக்குறவங்க எல்லாரோட ரத்தத்தையும் உறைய வைக்கிற மாதிரி சில பயங்கரமான தகவல்கள் வெளியாகிருக்கு. சம்பவம் அன்னைக்கு பருக்குக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கில்லரை கண்டுபிடிக்க ஏஎஸ்பி சஞ்சு வாஜ்பாய் தலைமையில சில ஸ்பெஷல் டீம் களத்துல இறங்கி ஃபர்ஸ்டா கிரைம் நடந்த அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவை அலசி ஆராயிறாங்க. இந்த ஆராய்ச்சி மூலமா கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் சில்வர் கலர் பைக்ல போனது அங்க இருந்த சிசிடிவி கேமரால பதிவாகிருக்கு. இப்போ அந்த 2 பேரோட போட்டோவை அந்த கிராமவாசிகள் கிட்ட காட்டி இவனுங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்கும் போது கிராமத்துல உள்ள சில பேருக்கு போட்டோல இருந்த ஒரு நபரை மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் அந்த சுற்று வட்டார பகுதியில உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் துணி விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ அந்த நபரோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது கிராமமா போய் துணி விற்பனை பண்ற அந்த வியாபாரி தலைமறைவான விஷயம் தெரிய வருது. இது மூலமா பைக்ல போன அந்த 2 பேர் தான் கில்லர்னு அந்த இடத்துலயே போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ எப்படியாவது அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸை ஃபைனலுக்கு கொண்டு வர முடியும்னு நினைச்ச போலீஸ் தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. சரியா ஏப்ரல் 29ஆம் தேதி நைட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த 2 மர்ம நபர்களும் எங்க பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில நைட்டோட நைட்டா அமன் காலனி பக்கத்துல பதுங்கி இருந்த மெர்ஃபான் உமர் இவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. போலீஸ் தன்னை நெருங்கினதை தெரிஞ்சுக்கிட்ட அவனுங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கையில வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியால அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் ராகுல் சைனிய சுற்றுக்கானுங்க. இப்படி போலீஸையே சுட்டனால பயங்கர கோபமான மத்த போலீஸ் அதிகாரிகள் அங்க பதுங்கி இருந்த மெர்ஃபானோட வலது கால்ல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இப்போ அங்கிருந்து தப்பிக்க முடியாம சரிஞ்சு கீழே விழுந்த அவனை கை தாங்களா தூக்கிட்டு போன போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில போலீஸ் மெர்ஃபானோட காலை சுட்டதும் அந்த இடத்துல பதுங்கி இருந்த இன்னொரு நபரான உமர் பயத்துல போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்கான். மேற்கொண்டு இவனுங்க 2 பேர்கிட்ட நடத்தின இன்வெஸ்டிகேஷன் அப்போ சில நம்ப முடியாத தகவல் வெளியாகி பருக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட அந்த கிராம மக்கள் மத்தியில ஒருவித அதிர்ச்சியும் பதற்றமான சூழ்நிலையும் உருவாக காரணமா அமைஞ்சிருக்கு.
ஃபருக்கோட லைஃப்குள்ள போனா உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமா கொண்ட அந்த நபர் 34 வயசான தன்னோட மனைவி அம்ரீன் மற்றும் 2 குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவங்க சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஈராக், துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு போய் வேலை பார்த்து அவங்களோட குடும்பத்தை ரன் பண்றது வழக்கமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தான் ஃபருக்கும் தன்னோட குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சு சவுதி அரேபியாவுக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடந்த பல வருஷமா ஃபாரின்ல வேலை பார்த்த அவரு ஓரளவுக்கு சம்பாதிச்சதும் இனிமேலும் குடும்பத்தை பிரிஞ்சு தனியா இருக்க முடியாது. சோ மறுபடியும் இந்தியாவுக்கே போய் மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கிற பணத்தை வச்சு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலான்னு முடிவு பண்ணி தன்னோட சொந்த ஊருக்கு போய் ஒரு மினி லாரிய வாங்கி அது மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட வாழ்க்கைய ஸ்மூத்தா நகர்த்திட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் ஃபருக்கோட மனைவி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல ஃபருக் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ ஃபருக்கோட மனைவியான அம்ரீனோட மொபைலுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு. சோ தான் மனைவியோட மொபைலை எடுத்து அதுல இருக்கிற மெசேஜை படிச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் அம்ரீனோட வாட்ஸ்அப்க்கு பல காதல் வசனங்களை பேசி ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குறிப்பா மெசேஜ் அனுப்பின அந்த நபரோட பேரு அம்ரீனோட மொபைல்ல சேவ் ஆகல. சொல்ல போனா அன்னோன் நம்பர்ல இருந்துதான் அந்த பெண்மணிக்கு யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தான் மனைவிக்கு இந்த மாதிரியான மெசேஜ் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச ஃபருக் அந்த மொபைல் நம்பரை தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணி அதை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த மொபைல் நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சுதான்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ரூ காலர் மூலமா அந்த மொபைல் நம்பருக்கு சொந்தக்காரர் மெர்ஃபான்னு கண்டுபிடிக்கிறாங்க. மெர்ஃபான் அப்படிங்கிற பேரை கேட்டதும் ஃபருக்குக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஃபருக்கோட சொந்த தங்கச்சி பையன் தான் இந்த மெர்ஃபான். அதாவது அந்த நபரோட மருமகன் தான் தன்னோட மாமா மனைவி கவர்ற மாதிரி காதல் வசனங்களை பேசி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பயங்கர கோவமான ஃபருக் தன்னோட வீட்டுக்கு போய் அங்கிருந்து தன்னோட மனைவி கிட்ட உனக்கும் மெர்ஃபானுக்கும் என்ன சம்பந்தம், அவன் எதுக்காக உனக்கு லவ் மெசேஜ் அனுப்புறான், நீ அவன் கூட தப்பான தொடர்புல இருக்கியான்னு கேட்டு வருத்தெடுத்திருக்காரு. அதுக்கு அம்ரீன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, அவன் அத்தைன்னு கூட பார்க்காம எனக்கு இந்த மாதிரி தப்பா மெசேஜ் அனுப்புறான்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா தான் மனைவியோட வார்த்தையில சுத்தமா நம்பிக்கை இல்லாத ஃபருக் தான் மனைவியோட மொபைலை பிடிங்கி அதுல இருக்கிற கேலரிய செக் பண்ணும்போது 34 வயசான அம்ரீனும் 20 வயசான மெர்ஃபானும் நெருக்கமா இருக்கிற பல போட்டோஸும் வீடியோஸும் அந்த மொபைல்ல இருந்திருக்கு. சொல்ல போனா உறவுகளை கொச்சப்படுத்துற மாதிரி அத்தையும் மருமகனும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா தன்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக ஃபருக் சவுதி அரேபியாவுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ஆணோட துணை இல்லாம வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்த அம்ரீன் அவங்களோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அதே கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற மெர்ஃபான் அடிக்கடி தன்னோட மாமாவான ஃபருக் வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு தேவையான சில மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அம்ரீனும் மெர்ஃபானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சு அவங்களோட உறவை வேற பாதையை நோக்கி பயணிக்க வச்சிருக்காங்க. சொல்லவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கடந்த 5 வருஷமா அத்தையும் மருமகனும் குடும்பத்துல உள்ள யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஃபருக் தான் மனைவி சீக்ரெட்டா வச்சிருந்த அந்த தப்பான உறவை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தன்னோட அன்பு மனைவியும் சின்ன வயசுல இருந்து தான் தூக்கி வளர்த்த தன்னோட மருமகனான மெர்ஃபானும் தனக்கு பண்ணின நம்பிக்கை துரோகத்தை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கவலை முத்தி போய் அதை மறக்கிறதுக்காக டெய்லி மது குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. அடுத்ததா மெர்ஃபானுக்கு கால் பண்ணி உன்னோட இந்த கேவலமான புத்திய பத்தி கண்டிப்பா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டியிருக்காரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத அம்ரீனும் மெர்ஃபானும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பலமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அம்ரீன் மெர்ஃபான் கிட்ட என்ன சொல்லியிருக்கானா என்னோட ஹஸ்பண்ட் என்ன டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டே இருக்காரு, இனிமே அவரு சவுதி அரேபியாவுக்கு போகாம காலம் ஃபுல்லா என்ன கண்காணிச்சுட்டே தான் இருப்பாரு. சோ முன்ன மாதிரி நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. இது மட்டும் இல்லாம உன்னையவும் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டா நாம வெளியில தலை காட்டவே முடியாதுன்னு சொல்லி மெர்ஃபானோட கோவத்தை தூண்டி விட்டுருக்கா.
ஆல்ரெடி தான் மாமா மேல பயங்கர கோவத்துல இருந்த அவன் தன்னோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற உன்னோட ஹஸ்பண்ட இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு அனுப்புனா மட்டும்தான் தன்னால சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி ஃபருக்கை கொலை பண்ண சதி பண்றாங்க. இந்த சதி திட்டத்துக்கு உதவியா மெர்ஃபான் தன்னோட ஃப்ரெண்டான உமரையும் அவனோட கூட்டாளியா சேர்த்திருக்கான். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி ஃபருக்கை எப்ப கொலை பண்ணலாம், எங்க வச்சு கொலை பண்ணலாம், எப்படி கொலை பண்ணலாம் இப்படின்னு பக்காவா ஒரு பிளானை ரெடி பண்றாங்க. அந்த பிளான் படி கொலைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வேற கிராமத்துல உள்ள கிரிமினல் கிட்ட இருந்து 2 நாட்டு துப்பாக்கிய விலைக்கு வாங்கியிருக்கானுங்க. அடுத்ததா 2025 ஏப்ரல் 27 மெர்ஃபானோட ஃப்ரெண்டான உமர் ஃபருக்குக்கு கால் பண்ணி, உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனை வெளியில வராம சுமூகமா முடியணும் அப்படின்னா நாம பேச்சுவார்த்தை நடத்தணும். சோ இங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற அஸ்கர்பூர் கிராமத்து பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கான். இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாம ஃபருக் ஈவினிங் டைம்ல உமர் சொன்ன அந்த குறிப்பிட்ட காட்டு பகுதியை ரீச் பண்ணியிருக்காரு. இப்போ அங்க இருந்த உமர், மெர்ஃபான் மற்றும் ஃபருக் இவங்க 3 பேரும் சேர்ந்து மது குடிச்சுக்கிட்டே பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல அங்க இருந்த மெர்ஃபான் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து ஃபருக்கோட தலையில போட்டு நிலக்கொலைய வச்சதுக்கு அப்புறமா தான் மறைச்சு வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியால தான் மாமாவோட நெஞ்சிலேயே சுட்டிருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்த உமர் அவனோட பங்குக்காக ஃபருக்கோட நெஞ்சு, முதுகு, கை இப்படின்னு மொத்தம் 5 இடங்கள்ல சுட்டிருக்கானுங்க. இந்த எல்லா கொடுமையையும் அனுபவிச்ச ஃபருக் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிருக்காரு. இப்போ அவனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நபரோட மொபைலை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபருக் கையில இருந்த தங்க மோதிரத்தையும் அந்த நபரோட சில்வர் கலர் பைக்கையும் திருடிட்டு போயிருக்கானுங்க. அடுத்த நாள் சாயங்காலம் ஃபருக்கோட சடலத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க தீவிர தேடுதல்ல இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் சிசிடிவி கேமரா மூலமா கில்லரை நெருங்கின போலீஸ், மறுபக்கம் கொலை நடந்த அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஃபருக்கோட மொபைல் சிக்னலோட சேர்த்து இன்னும் 2 பேரோட மொபைல் சிக்னல் இருந்ததை கண்டுபிடிச்சு மெர்ஃபானை உமரையும் கைது பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவியான அம்ரீனையும் கள்ளக்காதலனான மெர்ஃபான் மற்றும் அவனோட ஃப்ரெண்டான உமர் இப்படின்னு மொத்தம் 3 பேரை கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை தொடர்ந்து கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. பல கணவன்மார்கள் தன்னோட மனைவியும் குழந்தையும் அடுத்தவங்க முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேசம் விட்டு தேசம் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்டோட தியாகத்தை புரிஞ்சிக்காத சில பெண்கள் தான் ஹஸ்பண்ட் அனுப்புற பணத்தை வச்சு சுகபோகமா வாழ்றது மட்டும் இல்லாம அவங்களோட உடல் தேவையை தீர்த்துக்க வேறொரு ஆணை தேடி போய் அவங்களோட தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இந்த கேஸ்ல வர்ற அத்தையான அம்ரீனோட செயலை பத்தியும் மருமகனான மெர்ஃபானோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.